ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாங்க சூப்பரான ஒரு கேக் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேன் கேக் மாதிரி. இந்த கேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேக் டின்னோ இல்லை வந்து ப்ரெஷர் குக்கரோ எதுவுமே தேவை கிடையாது. மணிக்கணக்காக வந்து அடுப்பில் வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரொம்ப வந்து ஒரு குறைவான நேரத்திலே சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனான பவுல்னால் எந்த ஒரு தண்ணி எதுவுமே இல்லாமல் இருக்கணும். தொடச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் வந்து பால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கப் எடுத்துக்கிட்டேன் பால். 1/2 கப் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக வந்து ஒன் பிஞ்சு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸோ இல்லை ஏதாவது சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த ஒரு பதத்தில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூனால் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 கப்பு வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் இந்த மாதிரி பேன் எடுத்துகிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் வந்து நல்லா உருகி நல்லா சூடு ஏறியதும் இந்த மிக்ஸை தூக்கி ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் நான்ஸ்டிக் பேன் மட்டும் இருந்தால் போதும் உங்கள்கிட்ட. வேறு எந்த ஒரு கேக் டின்னோ எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கேட்பாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் லிட்டு எடுத்துட்டு நேட்டாப்பில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுருக்கேன். கொஞ்சமான ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்க இருக்கும். நெய் வந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வந்து வேக விடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான நேரத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நட்ஸு வந்து நான் வந்து தூவி விட்டுருக்கேன். நட்ஸுனால் வந்து உங்கள்கிட்ட வந்து நட்ஸு இருந்தால் வந்து நீங்கள் வந்து நட்ஸு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா புதுவிதமான டேஸ்ட்டில் இருக்கணுங்கிறதுக்காக நடக்கடலை இருக்குல்ல, அது வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா மேட்டாப்பில் வந்து வெல்லத்தை வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், புதுவித டேஸ்ட்டில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து வெல்லம் தூவி விட்டுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் லிட்டு போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக செம்ம சாஃப்டாக செம்ம பஃபியாக வந்து வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கீழே வந்து ஃபீட்பேக் தெரிவிங்க உங்களுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு. மீடியம் ஃப்ளேமில் தான் வேக விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஓரளவு வந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா வந்து சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா வந்து ஆப்ஷன் தான். இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டு அந்த நொடியிலே வந்து எடுத்துடலாம். திருப்பி போட்டோடனே எடுத்துருங்க. இந்த மாதிரி பஃபியாக சூப்பராக வந்துருந்துச்சு. செம்ம சாஃப்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் முடியலை. குழந்தைங்க இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து சவுண்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு எடிட் பண்ணி போட முடியலை. கூடிய சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். குழந்தைங்க இருந்தாலே வந்து தெரியும்ல உங்களுக்கே,
கொஞ்சம் கஷ்டம்தான். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்குலாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா எப்பயுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்க உள்ள வீட்லலாம். 2வது வந்து குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் எல்லாம் போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து வீடியோ வந்து போடவும் முடியலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து ஒரே வந்து சவுண்டாக இருக்கும்ல, அப்படி இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலை. இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. சரி ஒரு வீடியோவாவது போஸ்ட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 10 வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ரெசிபீஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி வச்சுருக்கேன். வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடியலை என்னால். இன்ஷால்லாஹ் கூடிய சீக்கிரம் கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.